கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வராரு அப்படின்னா அவர் வந்து இந்த பிரசாந்த் நீல கூட தான் கூட்டணி அமைக்க போறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சு பிரசாந்த் நீல் இயக்கத்துல 2 படங்கள்ல அவர் நடிப்பதாக இருப்பதா சொல்லப்படுது. மேலும் பிரசாந்த் நீல் இயக்கத்துல அவர் முதலில் நடிக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிளான ஒரு ஸ்டோரி, அதாவது எப்படின்னா அஜித்துக்குன்னு ஒரு தனி ட்ராக் போட்டு எடுக்கக்கூடிய படமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2வது இன்னொரு படத்தில் நடிக்க போறாரு. அந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KGF 3. இப்ப அஜித் குமார் பிரசாந்த் நீல் இணைந்து உருவாகக்கூடிய அந்த படத்துல வர கதாபாத்திரம் வந்து KGF 3ல என்ட்ரி ஆகும். கடைசியா அந்த KGF 2 வந்து நடந்தது இல்லையா, எஸ் வந்து கடைசியா கடல்ல வந்து கப்பல்ல இருந்து கடல்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸ்ல. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அஜித் வந்து போய் காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து KGF 3யோட கதை அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அஜித் பிரசாந்த் நீல் கூட்டணி கிட்டத்தட்ட 90% உறுதியாகிவிட்டு நம்ப தகுந்த வட்டாரத்தில் வந்து தகவல் வெளியாகி இருக்குது. இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணுங்க. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 வாரங்கள் கழித்து, குறிப்பா பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அஜித் பிறந்தநாள் என்று பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்க